மாறி போகிற உலகத்திலே மாறாத வார்த்தையை நான் அறிக்கை செய்வதற்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். நன்றாய் கவனியுங்கள். நாம் ஒரு சரியான தேவனை ஆராதிக்கின்றோம். அதுல நமக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருக்கா? ஐயோ, தப்பான ஒரு சர்ச்சுக்கு வந்துட்டோம், தப்பா பைபிளை தூக்கிட்டோம், தெரியாதனமோ அப்படி நம்ம இல்லவே தெளிவா இருக்கும், கரெக்டா இருக்கும். கரெக்டான சர்ச்சுக்கு வரும், சரியான சத்தியத்தை கேட்கிறோம், சரியான தெய்வத்துக்கு முன்பதாக மண்டியிடுகிறோம், ஜெபிக்கிறோம், அவரை ஆராதிக்கிறோம், அவரை நேசிக்கிறோம். நல்லது, நல்ல விஷயம், சந்தேகம் இல்லை. ஆனா அவரை சரியான விதத்திலே நாம் அறிந்திருக்கிறோமா? அது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். சரியான தேவன் இவர். அப்பொழுது சரியான தேவனை நாம் அறிந்திருக்கிறோம், சரியாக அறிந்திருக்கிறோமா? அதுதான் முக்கியம். வேதம் என்ன சொல்கின்றது? பிதாவாகிய தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். இந்த பூ உலகத்திலும் இந்த காண்கின்ற உலகத்திலும் காணப்படாத உலகத்திலும் ஒரு தரமான வாழ்வு நமக்கு எது கொடுக்கின்றது? அவரை அறிகிற அறிவு. பேதுருவின் ஆக்கியோன் அவருடைய நிருபத்தில் சொல்றாரு, அவரை அறிகிற அறிவு தான் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் அதுதான் நமக்கு தருகின்றது. அப்ப தேவனை நாம் அறிந்திருக்கிறோம், ஆனா நிறைய நேரத்துல தப்பா அறிஞ்சு வச்சிருக்கோம். எப்படி தப்பா அறிஞ்சிருக்கோம்? நமக்கு சொல்லி கொடுத்தவர்கள் அவங்க எப்படி ஆண்டவர் அறிஞ்சுக்கிட்டாங்களோ அப்படி நமக்கு சொல்லி கொடுத்ததுனால நமக்குள்ள பல நம்பிக்கைகள் இருக்கு. என்ன நம்பிக்கைகள்? தேவனை பற்றிய ஒவ்வொரு ரகமான நம்பிக்கைகள் இருக்கு. அப்ப பாருங்க, சில நேரத்துல இங்கிருந்து பிரசங்கம் தேவனை பற்றி வேற ஒரு கண்ணோட்டத்துல வரும்பொழுது நம்ம ஏற்றுக்கொள்ள சில நேரத்துல தயங்குறோம். இது உண்மையா? தேவன் இப்படிப்பட்டவரா? அப்படி சொல்றாங்களே அவரை பத்தி, உண்மையா அவர் இப்படிப்பட்டவரா என்ற தடுமாற்றங்கள் வருகிறது. ஏன்? சில நேரத்திலே தேவனை பற்றி அவரை அறிகிற அறிவை பற்றிய வார்த்தைகள் வரும்பொழுது அந்த வார்த்தைகள் நாம் ஒன்றை நம்பி இருக்கிறோம், அந்த நம்பிக்கைக்கு எதிராக வருகின்றது. இப்போ பல வருஷங்களுக்கு முன்னாடி ஹிஸ்டரியில நீ கூட நீங்க படிக்கலாம், எல்லாரும் என்ன நம்பிட்டு இருந்தாங்க? உலகம் தட்டையாக இருக்கிறது. உலகம் எப்படி இருக்கு? இதுதான் எல்லாருடைய நம்பிக்கையும். ஏன்னா நம்ம நடக்கிறோம், ஓடுறோம், வீடு கட்டுறோம், எல்லாம் எப்படி இருக்கு? ஃப்ளோர் எல்லாம் தட்டையா இருக்கு. அதனால பூமி எப்படி இருக்கு? தட்டையா. இதுதான் மனிதனுடைய ஆழமான நம்பிக்கை. பூமி, உலகம் இது தட்டையா தான் இருக்கு என்பது பல நூற்றாண்டுகளாக மனிதனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை. அப்போ கலீலியா என்கிறவர் என்ன செய்றாரு? அவர் என்ன பண்றாரு? கப்பல் பிரயாணத்தை மேற்கொள்கின்றார். அப்படி கப்பலை டிராவல் பண்ணும்போது தான் அவருக்கு உதிக்குது, அப்பாப்பா இது தட்டை இல்லப்பா, இது உருண்டப்பா, பூமி உருண்டப்பான்னு அவர் ஆராய்ச்சி பண்றாரு, கண்டுபிடிக்கிறார், கண்டுபிடிச்சு டிக்ளேர் பண்றார். கண்டுபிடிச்சு டிக்ளேர் பண்ணி சொல்றாரு, ஏன்பா நீங்க நினைச்சிட்டு இருக்க மாதிரி பூமி எப்படி இல்ல, தட்டையா இல்ல, எப்படி இருக்கு? உருண்டையா இருக்குன்னு சொன்ன உடனே அந்த வார்த்தை எதுக்கு விரோதமா இருக்கிறது? எல்லாரும் ஒரு நம்பிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. என்ன நம்பிக்கிட்டு இருக்காங்க? தட்டையா இருக்கு நம்பிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அந்த நம்பிக்கைக்கு எதிரானதாய் காணப்படுகிறது. அந்த நம்பிக்கைக்கு எதிராக காணப்பட்டபடினாலே வரலாறுலேயே சொல்லப்பட்டிருக்கு, அவன் அந்த அறிவை டிக்ளேர் பண்ண கலீலியா அவருக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு வலுத்ததாம். மிகப்பெரிய எதிர்ப்பு. நீங்க எப்படி சொல்வீங்க? நாங்க இதுதான் நம்பிக்கிட்டு இருக்கோம், தொன்று தொட்டு பாரம்பரியமா எங்களுக்கு தட்டன் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நாங்க அதுதான் நம்பிக்கிட்டு இருக்கோம், ஆனா நீங்க நம்பிக்கைக்கு எதிராக பேசுகிறீர்களே அப்படின்ற மாதிரி என்ன நடக்குது? அங்கே பல எதிர்ப்புகள் உண்டானது என்று ஹிஸ்டரியில வரலாறுல சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு கூட பாருங்க, நம்ம தேவனை எப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? அவர் நல்லவர், உண்மைதான். அதே நேரத்தில் அவர் பட்சிக்கிற அக்னி. அவர் நல்லவர், உண்மைதான். அதே நேரத்தில் அவர் கோபம் உள்ள தேவன். இது நம்ம கேட்டு கேட்டு பழகிட்டதுனால நம்ம எப்படி பேலன்ஸ் பண்றோம்? அவர் நல்லவரும் அழிக்கிறவரும், அவர் நல்லவரும் பட்சிக்கிற. இதை நம்ம கேட்டதுனால நம்ம ஆழமா நம்பிட்டோம். இப்ப அப்படி ஆழமா நம்பிட்டதுனால இங்க இருந்து இல்ல, கர்த்தர் நல்லவர் தான், கர்த்தர் மாறல, அவர் நேற்றும் இன்றும் என்றும் அன்பாகவே தான் இருக்கிறாரு, உடன்படிக்கை தான் மாறுது, காலங்கள் தான் மாறுது, அதனால தேவன் மாறின மாதிரி நமக்கு தெரியும்னு சொல்லும் பொழுது அது எங்க அந்த வார்த்தைகள் எதுக்கு எதிராக இருக்கிறது? நம்ம பல வருஷமா நம்பிக்கிட்டு இருக்கோம் பாருங்க, அந்த நம்பிக்கைக்கு எதிராக இருக்கிறது. நம்ம யூகிக்க அதை ஜீரணித்துக்கொள்ள நமக்கு சில நேரத்தில் என்ன எப்படி இருக்கு?
சில நேரத்துல ரொம்ப கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தொடர்ந்து வந்துகிட்டே இருங்க, கஷ்டமா இருக்கிறதெல்லாம் இஷ்டமா மாறும். ஹல்லேலூயா. அப்ப தேவன் ஆழமாய் நம்புங்கள், அவர்தான் நல்லவர், நல்லவர், நல்லவர். சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஜீவன் போற வரைக்கும், அவர்தான் நல்லவர். மனுஷன் மாறினான். மனுஷன் மாறின உடனே பிரச்சனை எங்க வந்துச்சு? எங்க வந்துச்சுன்னா மனுஷனுடைய புத்தியில தான் பிரச்சனை வந்துச்சு. இவ்வளவு நாள் ஏதேன் தோட்டத்துக்கு வராரு. ஏதேன் தோட்டத்துக்கு வந்த உடனே நண்பனை போல மனிதனும் தேவனும் உலாவுகின்றார்கள். அதே போல் ஒரு நாள் தேவன் இறங்குகிறார். ஆதாமே ஆதாமே எங்கே இருக்கிறாய்? ஆளக்கானோ, எங்கப்பா? உதறிட்டு இருக்கிறான் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு. ஐயோ, ஆண்டவருக்கு விரோதமா நான் குற்றம் பண்ணிட்டேன், நிர்வாணன் எனக்கு தெரிஞ்சு போச்சு. அவர் என்ன பண்ண போறாரு? என்ன தண்டிக்க போறாரு, என்ன சபிக்க போறாரு. நான் ஒண்ணும் இல்லாம போக போறேன். உதறுகிறான், பதறுகிறான், தன்னை வேதனைப்படுத்திக் கொள்கிறான், கூனி குறுகிறான், ஒளிந்து கொள்ளுகிறான். இப்ப கொஞ்சம் யோசிங்க, அங்க தேவன் மாறுறாரா, மனுஷன் மாறுறானா? தேவன் கேஷுவலா இருக்கிறார், எப்பவுமே இருக்கிற மாதிரி தான் இருக்கிறார். எப்பவுமே அவனோடு உலாவக்கூடிய நிலையில் தான் அவர் வருகிறார். தேவன் ஆயத்தமா இருக்கிறார், மனுஷன் ஆயத்தமா இல்லை. அவன் ஆயத்தமா இல்லை என்று சொல்லப்படும் பொழுது அவனுடைய புத்தி மாற்றங்கள் உண்டாகிறது. புத்தியிலே ஒரு அந்தகாரம் உண்டாகிறது. புத்தியிலே தேவன் இப்போ எப்பவுமே பார்க்கிற மாதிரி மனுஷனை பிள்ளையா பார்க்கிறாரு. ஆனா மனுஷன் தேவனை தகப்பனாய் பார்த்தவன் இன்றைக்கு அவனால் தகப்பனாய் பார்க்க முடியல. எப்படி பார்க்கிறான்னா, அவர் ஒரு கோபக்காரராய், அவர் கொடூரமானவராய் பார்க்கிறான். மனிதன் பார்க்கின்றான். நம்ம பிள்ளைங்க கூட பாருங்க, செல்லமா, அன்பா, பாசமா, நேசமா இருப்பாங்க. ஏதாச்சும் நம்ம பிடிக்காதது ஒண்ணு செஞ்சுட்டு வந்திருக்கும் பாருங்க, திருன்னு முழிக்குங்க. அதுங்களே தானா முழிக்குங்க. நமக்கு அழகா தெரியுமே, ஏன் இவன் முழிக்கிறான், ஏன் திருன்னு இருக்கிறான், வழக்கத்தின்படி வித்தியாசமா நடந்துக்கிறானேன்னு சொல்லும் பொழுது நமக்கு தெரியுது, தலைவர் என்னவோ பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. தானா மாறுது. நம்ம மாறுறோமா? நம்ம மாறல. நம்ம அன்பு மாறுதா? மாறல. நம்முடைய பிள்ளைகள் மாறுகிறார்கள், பதற்றம் அடைகிறார்கள். அந்த நிலைமை மனிதனுக்கு வந்த உடனே மனிதன் எப்படி ஆயிட்டானாம், மனதிலே தேவனுக்கு முன்பதாக தேவன் சத்ருவா எனக்கு ஆயிட்டார் என்ற மனப்பான்மை மனசுக்குள்ள வந்துடுச்சான். எப்படி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க வேத புஸ்தகத்திலே. கொலோசையரின் புஸ்தகம் 1:21 வாசிங்க. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். எங்கே மனுஷனுக்கு பிரச்சனை வந்திருக்கு? மனசுல. மனுஷன் இப்ப எப்படி ஆயிட்டான்? அவருக்கு நான் எதிரின்ற மாதிரி அவன் ஆயிட்டான். ஆனால் உண்மையாவே தேவன் மனிதனை சத்ருவா பார்க்கல. நீங்க பாருங்களேன், அதுக்கப்புறம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நீங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம், ஆதாம் ஏவாள் துரத்தப்பட்டதுக்கு அப்புறம் நீங்க பாருங்களேன், ஏவாள் சொல்லுகிறாள் பாருங்க, உண்மையாவே தேவன் ஆதாமும் ஏவாளையும் சத்ருவா ட்ரீட் பண்ணியிருந்தாருன்னா ஏவாள் அப்படி சொல்லியிருக்க மாட்டா. ஏவாள் சொல்லுகிறாள் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, நான் தேவனாலே ஒரு குமாரனை பெற்றேன். எவ்வளவு ஒரு நெருக்கமான ஒரு டீலிங் பத்தி பேசுறா பாருங்க. தேவன் உண்மையாகவே ஆதாமுக்கோ ஏவாளுக்கோ சத்ருவா மாறி இருந்தாருன்னா உதவி செஞ்சிருப்பாரா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்போ நான் ஆதாமால் ஒரு குமாரனை பெற்றேன் சொல்லியிருக்கணும். ஆனா அவ என்ன சொல்றா? கர்த்தராலே ஒரு குமாரனை பெற்றேன்னா என்ன தெரியுமா சொல்றா? முதல் உலகத்துல ஏவாளுக்கு தான் பிரசவம் நடக்குது. அதனுடைய மொழியாக்கம் என்ன? தேவனே ஏவாளுக்கு பிரசவம் பார்த்தாராம். ஒரு கரங்களை தட்டி அப்பாவுக்கு மகிமைப்படுத்து. இங்க தேவனே பிரசவம் பார்த்தாருன்னு ஹீப்ரூல அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த லாங்குவேஜ்ல வாசிக்கும் போது ஏன் இவள் ஆதாம சொல்லாம ஏன் தேவனை பத்தி சொல்றாருன்னா, தேவனை பத்தி சொல்றா, தேவனால் பிள்ளையை பெற்றனா தேவனே பிரசவம் பார்த்தாராம் ஏவாளுக்கு. எப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளம் கொண்ட தேவன். அதுக்கப்புறம் நீங்க பாருங்க, காயின் கிட்ட டீல் பண்றார். காயின் கொலை செய்யறான், தப்பு பண்றான், சபிக்கப்பட்டவனா மாறுறான். ஆனா நீங்க பாருங்க, ஒரு சாதாரணமா ஒரு நபரோட உரையாடுற மாதிரி உரையாடிக்கிட்டே வராரு. அப்போ மனுஷனுக்கும் தேவனுக்கும் இருக்கக்கூடிய உறவுல தேவன் துண்டித்துக் கொள்ளவில்லை, மனுஷன் தான் துண்டித்துக் கொள்ளுகிறான். அவனுடைய மீறுதல்களும் அவனுடைய குற்றங்களும் அவனுடைய பாவங்களும் தேவனை விட்டு தூரமாய் தள்ளுகிறதே ஒழிய தேவன் தூரமாய் போகவில்லை.
ஆகவேதான் மனிதனுடைய மனசுல பிரச்சனை வந்ததுனால தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திருரத்தை சிந்தினார். ஏன் திருரத்தத்தை சிந்தினாரு? மனுஷனுடைய மனசாட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனை நீக்கும்படியாக. அப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்கிறது? எபிரேயரின் ஆக்கியோன் எழுதுகிறார், நம்முடைய மனசாட்சி கிறிஸ்துவின் ரத்தம் சுத்திகரிக்கிறது. நம்முடைய மனசாட்சி அந்த ரத்தம் பரிசுத்தமாக்குகிறது. நம்முடைய மனசாட்சியை சுத்திகரித்து அவரோடு கூட நம்மை ஒப்புரவாக்கக்கூடியதாய் காணப்படுகின்றது. வேத புஸ்தகம் எங்கிலும் ஏன் இன்றைக்கு, அன்றைக்கானாலும் சரி இன்றைக்கானாலும் சரி, தேவன் எவ்வளவு மகத்துவம் உள்ளவர், அன்புள்ளவர் என்பதை சபை ரொம்ப ஆழமா அந்த உறவுல வர்றதுக்கு ஏன் பல தயக்கங்கள், தடுமாற்றங்கள் இன்னைக்கும் காணப்படுதுன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, பல நீண்ட நாட்கள் சரித்திரமும் சரி வேதத்தில் இருக்கக்கூடிய நியாய பிரமாணங்களும் சரி தேவனை ஒரு கொடூரமானவராகவே காண்பித்திருக்கிறது. ஒரு முறை ஒரு அம்மா ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரே சவுளை பவுலா மாத்தினீரே, என் குடிகார புருஷனை நீர் எப்படி சவுளை பவுலா மாத்தினீரோ அது போல அப்படி மாத்தோம் ஆண்டவரே நம்ம ஜெபம் பண்ணாங்க. தப்பா? சவுளை நீர் எப்படி மாத்தினீரு, அது போல என் குடிகார புருஷனை மாத்தோம். நான் கேட்கிறேன், பவுல் என்ன பாவம் பண்ணார்? சவுலா இருக்கும்போது குடிகாரரா இருந்தாரா? யோசித்து சொல்லுங்க. விபச்சாரம் பண்ணாரா? தம் அடிச்சாரா? கொஞ்சம் நல்லா யோசித்து பதில் சொல்லுங்க. எங்க பவுலை நீங்க குற்றம் சாட்டவே முடியாது. பவுல் நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன், அவன் நீதிமான், தேவனுடைய பிரமாணத்திலே அவன் தேறினவன். யாரும் அவன் ஒரு பாவின்னு சொல்ல முடியாது. எத்தனை பேருக்கு புரியுது? அவன் யாரும் குற்றம் சாட்டவே முடியாது. அவன் சொல்றான், நீ நியாய பிரமாணத்தில் ஊர்னவன, நான் அதுக்கு மேலன்னு சொல்வாரு. நான் 8ஆம் நாள்ல விருத்த சதனம் பண்ணப்பட்டவன், நான் எபிரேயன் இப்படின்னு சொல்லிட்டு அவரை பத்தி ரொம்ப பெரிய அவருடைய நீதியை பத்தி அதிகமா சொல்வார். நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், சவுல் குடிச்சிட்டு கும்மால் அடிச்சாரு, அதனால என் புருஷனும் குடிகாரனா இருக்கிறான், சவுல் எப்படி பவுலா மாத்தினீர என் புருஷனையும் அப்படி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா சவுல் நம்ம நினைக்கிற மாதிரி அவர் நியாய பிரமாணத்தின்படி பாவி அல்ல, குற்றம் சாட்டப்படாதவர். எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப தேவனுடைய சபையை பாழாக்கினாரே, இதை எங்க இருந்து கத்துக்கிட்டார்? தேவனுடைய சபையை பாழாக்கினாரே, அதை எங்க இருந்து கத்துக்கிட்டாரு? நியாய பிரமாணத்திலிருந்து தான். நம்ம சொல்றோம்ல, தேவனுடைய சபையை பாழாக்கினான், எங்க கத்துக்கிட்டான்? தேவன் கிட்ட தான் கத்துக்கிட்டான். தேவனுடைய பிரமாணத்திலிருந்து தான் கத்துக்கிட்டான். தேவனுடைய சட்டத்திலிருந்து தான் கத்துக்கிட்டான். தேவனுடைய சத்தத்திலிருந்து, சத்தியத்திலிருந்தும் சத்தத்திலிருந்தும் அவருடைய புஸ்தகத்திலிருந்தும் அவருடைய பிரமாணத்திலிருந்து தான் கற்றுக்கொண்டு தேவனுக்கு நான் தொண்டு செய்யறேன்ற மாதிரி அவன் நினைச்சிட்டு சபையை என்ன பண்ணான்? கிறிஸ்துவின் சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். அப்போ பவுல் எதிலிருந்து ரட்சிக்கப்பட்டான்? குடியா, பாவமா? நியாய பிரமாணத்தினுடைய சட்ட திட்டத்திலிருந்து அவன் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டான். எத்தனை பேருக்கு புரியுது? அந்த நியாய பிரமாண சட்ட திட்டம், நியாய பிரமாணம் தேவனை எவ்வளவு பயங்கரமாய் காண்பிக்கின்றதோ அந்த சட்ட திட்டத்திலிருந்து யார் ரட்சிக்கப்பட்டது? சவுல் பவுலாக மாறி அவன் மீட்கப்பட்டான். நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றது, எதுல இருந்து ரட்சிக்கப்பட்டார்? எப்படி ரட்சிக்கப்பட்டார்? நம்ம தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் பாவம் கீவம். அவர் எந்த பாவம் குற்றமே செய்யாத ஒரு மனுஷன். ஆனால் நியாய பிரமாணத்திலே வாழக்கூடிய எந்த ஒரு மனிதனும் தேவனுக்கு முன்பதாக அவன் நீதிமான் இல்லவே இல்லை. நியாய பிரமாணத்தின் கிரியினால் நீதிமானாக விரும்பக்கூடிய எந்த ஒரு மனிதனும் தேவனுடைய பார்வையிலே அவன் உகத்தவனாய் காணப்படலன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப தேவன் எதை விரும்புகிறார்? மனுஷங்கிட்ட அவர் என்ன விரும்புறார்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க ஐக்கியத்தை தான் விரும்புறார். நம்ம என்ன நினைச்சிட்டோம்? இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய நாம் பல சவால்களை நமக்கு முன்பதாக வச்சு, பல ரிவார்டை நமக்கு முன்னாடி வச்சு, பல டார்கெட்டை நமக்கு முன்னாடி வச்சு, நான் இதெல்லாம் ஆண்டவருக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரோடு இருக்கக்கூடிய ஐக்கியத்தை பெரிதாக நாம் எண்ணுவதே கிடையாது. நான் இந்த வருஷத்துக்குள்ள இத்தனை ஆத்துமாவை என்ன பண்ணணும்? சபைக்குள்ள கொண்டு வரணும். இத்தனை கிளை சபையை நான் என்ன பண்ணணும்? உருவாக்கணும். இவ்வளவு அற்புத அடையாளங்கள் செய்யணும். இது மாதிரி இந்த தேசத்துல ஒரு எழுப்புதல் வரணும். தப்பா? நல்லது. ஆனா இதுலதான் நம்ம கவனத்தை செலுத்திட்டோமே ஒழிய
அவரை அறிகிற அறிவிலும் அவரை புரிஞ்சுக்கிற விஷயத்திலும் அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்றதிலும் அவரோட நெருக்கமான நேரத்தை நாம் பரிபாலனை செய்வதிலையும் நாம் கவனம் செலுத்துவதே கிடையாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க பலனை எதிர்பார்க்கிறீங்க, ஃப்ரூட்டை எதிர்பார்க்கிறீங்க. ஆண்டவர் ரூட்டை கிளியர் பண்ண சொல்றாரு. நம்ம பலனை எதிர்பார்க்கிறோம். நான் இதை செஞ்ச ஆண்டவர் எனக்கு இது தருவாரா, நான் இத்தனை நாள் ஃபாஸ்டிங் போட்டு ஆண்டவர் எனக்கு இதை ஒரு பாருங்க, எல்லாமே ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கு நமக்கு. இது கிடைக்குமா, அது கிடைக்குமா, அது நடக்குமா? நான் சொல்லுகிறேன் தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில அவரோடு பழகி சமாதானமா இருங்கள். அந்த டிராவலை நீங்க போயிட்டே இருக்கும் பொழுது உங்கள் வாழ்வுக்கு வேண்டிய சகல நன்மைகள் சம்பூர்ணமாய் உங்களுக்கு கொடுக்கப்படும். உலகத்தையே கலக்குவீங்க, ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும், தேசத்தில் எழுப்புதல் வரும், ஞான நன்மைகள், சரீர நன்மைகள், கனிகள், பலன்கள் என்று எல்லாமே உருவாகும். முக்கியமானது அவரோடு கூட இருக்கக்கூடிய ஒரு ஐக்கியம். என்ன பிரச்சனைனா, அவர் அந்த ஐக்கியத்திலிருந்து விலகவே இல்லை. மனுஷன் தான் விலகி போயிட்டான். இப்ப விலகி போன மனுஷனுடைய மனசாட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நீக்கி அதை கிளியர் பண்ணி மறுபடியும் மனிதனை தேவனோடு ஒப்புரவாக்கக்கூடிய ஊழியத்தை தான் இன்றைக்கு புதிய உடன்படிக்கையின் சபை செய்ய வேண்டிய ஒரு ஊழியம். இதுதான் ஊழியமே. நம்ம ஊழியம் சொன்ன உடனே என்ன நம்ம நினைச்சுக்கிறோம்? இல்ல, அவரோடு ஒப்புரவாக்குவதுதான் ஊழியம், அவரோடு இணைத்து விடுவதுதான் ஊழியம். நம்ம பாருங்க, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு பிக் பாக்கெட்காரன், ஒரு பிக் பாக்கெட்டை அடிக்கிற ஒரு மனுஷன், அவனை பார்த்து நம்ம சொல்றோம், ஏன்பா பிக் பாக்கெட் அடிக்கிறது ஒரு நல்ல வேலையா, சாபமான வேலையாச்சு, இதை போய் செய்யறியே, ஏன் கஷ்டப்பட்டு நீ என்ன பண்ணக்கூடாது, வேலை செய்யக்கூடாதா, சம்பாத்தியம் பண்ணக்கூடாதா அப்படின்னு நம்ம சொல்றோம். அவன் என்ன சொல்றான், என்ன சார் பிக் பாக்கெட் அடிச்சா ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறேன் சார், ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறேன் சார். கஷ்டப்பட்டு உழைச்சா நீங்க சொல்ற மாதிரி 100 ரூபாய் கிடைக்கும், 150 ரூபாய் கிடைக்கும். இதை வச்சு நான் என்னத்தை பிள்ளைங்களை படிக்க வச்சு, என்னத்தை நான் குடும்பத்தை நடத்தி, என்னத்தை நான் சார் பண்றது அப்படின்னு ஒரு மனுஷன் உங்களோட டீல் பண்றான்னு வச்சுக்கொள்ளுங்களேன். நல்ல கவனிங்க. இப்ப நீங்க அந்த மனுஷனுக்கு ஜெபம் பண்ணும் பொழுது அவன் ரட்சிக்கப்படணும் அல்லது அவன் திருந்தணும்னு ஜெபம் பண்ணுவீங்களா, அவன் ஆசீர்வதிக்கப்படணும்னு ஜெபம் பண்ணுவீங்களா? இப்படிலாம் கட்சி மாறக்கூடாது. இதே சம்பவம் தான் வெள்ளிக்கிழமை சொன்ன, திருந்தணும்னு சொன்னீங்க. இப்போ அவன் ஆசீர்வதிக்கப்படணும்னு டபக்குன்னு கட்சி மாறிட்டீங்க. இல்ல, நம்ம மனசுல படுறத சொல்லுவோம். நான் நிச்சயமா நான் திரும்ப ஜெபம் பண்ணுவேன், ஜெபம் பண்ணிருக்கேன், திருந்தணும். இந்த ஜென்மம் திருந்தலனா ஏன் பாக்கெட்ல இருக்கிறத அடிச்சிருவான் இவன். அப்ப பிக் பாக்கெட்காரன் என்ன ஆகணும், திருந்தணும், அந்த ஜென்மம் திருந்தணும் அப்படின்னு தான் நம்ம ஜெபம் பண்ணுவோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்லா கவனிங்க. ஒரு மனுஷன் பாவத்தில் இருக்கிறான், குற்றத்தில் இருக்கிறான், மீறுதல் இருக்கிறான், அக்கிரமத்தில் இருக்கிறான்னா நம்ம அவன் திருந்தணும்னு பார்க்கிறோம், தேவன் அவனை கட்டி பிடிச்சிக்கணும்னு பார்க்கிறார், தேவன் அவனை பிளஸ் பண்ணணும்னு பார்க்கிறார், தேவன் அவனுக்கு முத்தம் கொடுக்கணும்னு பார்க்கிறார். ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு. இப்போ இளைய குமாரன் இல்லாத அக்கிரமம் பண்ணிட்டு, இல்லாத பாவம் பண்ணிட்டு, பண்ணி தவிடெல்லாம் சாப்பிட்டுக்குன்னு அவலட்சணமா எங்க வரான், அப்பா வீட்டுக்கு வரான். அப்பா அவன் பண்ணி தவிட சாப்பிடும் போதே அவன் புத்தியில என்ன வந்துச்சு, தெளிவு வந்துச்சு. என்ன தெளிவு வந்துச்சு, நான் இனிமே தப்பே பண்ண மாட்டேன், அந்த தெளிவு வந்துச்சா? இங்க பண்ணி சாப்பிடுற சாப்பாடை சாப்பிடுற எங்க அப்பா வீட்டுக்கு போனா வேலைக்காரனுக்கு கூட ராஜபோஜனம் இருக்கு, சாப்பாட்டுக்காக அவன் திருந்துறான், லைஃப் சேஞ்ச் ஆகல. எத்தனை பேருக்கு புரியுது? அங்க போன எனக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும், அதுதான் அவனுடைய கான்செப்ட். அப்போ அதனால அப்பா கிட்ட போகும்போது எந்த மனப்பான்மையோட போறான், பிள்ளை என்ற அதிகாரத்துல போகல, வேலைக்காரனா என்ன ஏத்துக்கங்க, அந்த வேலைக்காரனுக்கு நல்லா சோறு போறீங்க, நல்லா வயிற்று முட்டை சாப்பிட்டு எப்படி பானை மாதிரி இருக்கான், அது மாதிரியாச்சும் என்ன சேர்த்துக்குங்க, அந்த நினைவுல தான் அவன் போனான். ஆனா அந்த தகப்பன் அவனுடைய நாற்றம், சேறு, சகதி, பாவம் எதையுமே பார்க்காம கட்டி அணைச்சி தழுவி முத்தம் கொடுத்தாரு பாருங்க. முத்தம் கொடுத்துட்டு அவனுக்கு புத்திமதி சொல்லல. எத்தனை பேருக்கு புரியுது? சரிப்பா, நான் ஏத்துக்கிட்டேன், இது வரைக்கும் நீ பண்ணதெல்லாம் போதும், ஓவர், இது மேல என்னால தாங்க முடியலப்பா, நிறுத்துரு, தயவு செய்து நிறுத்துரு, இனிமேல் இந்த மாதிரி அட்டகாசத்தை பண்ணவே பண்ணாத. புத்திமதி சொல்லல, அறிவுரை சொல்லல, கட்டி அணைச்சு வாயை திறந்து சொல்றாரு, இவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்துங்கள்.
இவனுக்கு பாதரட்சியை உடுத்துங்கள், மோதிரத்தை போடுங்க, கண்ணு குட்டி அடிச்சு இன்னைக்கு பீஃப் பிரியாணி செய்யுங்க. அவரு பைபிள்ல சொல்லியிருக்கிறாரு. பிரியாணி போடுங்கன்னு சொன்னாரு. அந்த சொன்ன பிறகுதான் அவனுக்குள்ள ஒரு மாற்றம் வந்தது. அப்ப அப்பா எதை எதிர்பார்க்கிறாரு நினைக்கிறீங்க நீங்க? உறவை தான் எதிர்பார்க்கிறாரு. அவன் குறைய பார்க்கல. ஏன் உறவை எதிர்பார்க்கிறாரு? இந்த உறவு ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா அவன் மனம் திரும்புவது, அவன் ரட்சிக்கப்படுவது, அவன் சுகமாவது, அவன் பாவத்திலிருந்து வெளிவருவதெல்லாம் தானாகவே நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் அது மாறிடும். அது தானாவே நடந்துரும். அதனால்தான் பிதாவாகிய தேவன் மனிதனை ஒப்புரவாக்கி கொள்ள வேண்டிய விஷயத்துல இருந்துட்டு இருக்கிறாரு. ஆனா நம்ம இன்னைக்கு சுவிசேஷம் என்ற போர்வையில மனு மக்களை பயமுறுத்திக்கிட்டே இருக்கிறோம். பயம் காட்டிக்கிட்டே, நரகம். எந்த அளவுக்குலாம் பாருங்க ஜனங்களை நம்ம மிரட்டணுமோ, மிரட்டி உருட்டி பயமுறுத்தி அவன் பார்க்கிறான், ஐயோ என் வாழ்க்கை ஏற்கனவே நரகமா தான் இருக்குது, அந்த நரகத்தை விட மோசமான நரகத்துல நான் என்ன பண்றேன், வாழ்ந்துகிட்டே இருக்கேன், இதுவே பெட்டர், இதுவே போதும், நான் இங்கே இருந்திருக்கேன், ஆளை விட்டுரு சாமின்றான். அப்பா நரகத்தையே காட்டல, இயேசு நரகத்தை காட்டி மிரட்டினாரே அவனாச்சும், தபார்பா வந்துரு, இல்ல தூக்கி போட்டுருவோம் நரகத்துல. இல்ல, கிறிஸ்து வந்ததின் பிரதானமான நோக்கமே உறவை வழிபடுத்துவதற்காக. உறவு வலிமையாக்கப்படும் பொழுது தேவ பிள்ளையின் வாழ்வில் சகல விதமான ஆசீர்வாதங்கள், நன்மைகள் ரிலீஸ் பண்ணப்பட்டு கொண்டே இருக்கும். மாற்றம் வரணுமா? சுபாவத்துல மாற்றமா, கேரக்டர்ல மாற்றமா, ஜீவியத்துல மாற்றமா, பிளெஸிங்ஸ்ல மாற்றமா? உறவு ஸ்ட்ராங் ஆகும் பொழுது எல்லா பகுதிகளிலேயும் தரமான மாற்றங்கள் உருவாக்கப்படுகிறது. புதுசா கல்யாணம் ஆன உடனே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த அன்பு, அந்த சந்தோஷம், அவங்க அப்படி ஒன்னா இருக்கும்போது என்ன ஃபார்ம் ஆகுது? கேட்கக்கூடாத கேள்வி கேட்டுட்டேன், வெரி சாரி, பாவமான ஒரு கேள்வியை கேட்டுட்டேன், அசுத்தமா பேசிட்டேன், ஐ எம் வெரி சாரி. இந்த கணவன் மனைவி அந்த அன்புல அவங்க அந்த இணைந்திருக்கும் பொழுது ஒரு பேபி ஃபார்ம் ஆகுது. ஆமீன் சொல்றவங்க. இப்போ குழந்தை பிறக்குதா? நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அந்த ஒரு மனிதனே ஒரு சிருஷ்டிக்கிற ஒரு ஜீவியாக மாறுகிறான். புரியுதா உங்களுக்கு? மனுஷனே ஒன்றை பிறப்பிக்கக்கூடியவனாக மாறுகிறான். எப்போ? கனெக்ஷன், ஐக்கியம், உறவு, இதுலதான் பிறப்பிக்கப்படுது. இப்ப பாருங்களேன், ஒரு திருமணம் ஆயிட்டு கொஞ்ச நாள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிரஷர் வரும். விசேஷம்னா என்ன விசேஷம்? ஆமா, கூப்பிட்டு வந்து பிரியாணி போடணும் உங்களுக்கு வீட்டுல. இது ஒரு தொல்லை தாங்காது. எங்க போனாலும் என்ன விசேஷமா சொல்லவே இல்லை. ஐயோ, இந்த பசங்க படுற பாடு இருக்குதுங்களே ஏசப்பா. நான் அப்படி யாராச்சும் அதான் சொல்லி வச்சிருக்கேன், யாராச்சும் கேட்ட வாயில ஒரே விடு விட்டுட்டு, சும்மா என்ன விசேஷம், இதுதான் விசேஷம், ஒரே விட்டு. பின்னா சும்மா அந்த பிள்ளைங்களை கொஞ்ச நாள் கல்யாணம் போதாதே உங்களுக்கு, எப்ப பார்த்தாலும் என்ன விசேஷம், என்ன விசுவாசம், என்ன விசுவாசம், அதுல போட்டு நச்சரிச்சிருது. இப்போ என்ன ஆயிடுதுன்னு கேட்டீங்கன்னா, இவங்க ரெண்டு பேருக்கு பிரஷர் வந்துருது. என்ன வந்துருது? அழுத்தம் வந்துருது. என்ன அழுத்தம் வந்துருதுன்னா, எப்படியாச்சும் பெத்துக்கணும். இந்த அழுத்தம் அதிகமான உடனே என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய அன்பு, அந்த சந்தோஷம், அந்த மகிழுதல், அந்த உறவு குறைந்து அழுத்தம் அதிகமாகிறதுனால பேபி ஃபார்ம் ஆகிறது இல்ல. எங்க நான் இதை சொல்லலைங்க, இதெல்லாம் சர்ச் பண்ணி சொல்றாங்க. இதெல்லாம் மருத்துவர்களுடைய ஆராய்ந்து பார்த்து சொல்லுகிற ஒரு விஷயம் இது. இப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த கணவன் மனைவி அந்த அன்பு, அந்த அந்யோன்யமே போயிட்டு கண்ணு முன்னாடி தூங்கினாலும், மூழ்ச்சிட்டு இருந்தாலும், ரோட்ல போனாலும் வந்தாலும் கற்பனையெல்லாம் பாப்பா 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 பாப்பா, ஏம்பா ஏம்பா, பாப்பா பாப்பா பாப்பா. இந்த பாப்பா தான் புத்தியில் இருக்கு, பாப்பா வாழ்க்கையில இல்ல. ஏன்? அவங்க ரெண்டு பேருடைய கனெக்ஷன்ல பாப்பா தான் இருக்குதே ஒழிய ஐக்கியத்துல பிளவு ஏற்படுகிறது, டென்ஷன் வருது. இன்னும் தங்கலையே, ஏன் தங்கல, இன்னும் மிஸ்டேக்கு, ஏன் தள்ளி போ. இதுதான் உங்களுடைய மனசுல இருக்கும், பேச்சில் இருக்கும், சிந்தையில் இருக்கும், எண்ணத்துல இருக்கும். அழுத்தங்கள் அதிகமாகிறது. எத்தனை பேருக்கு புரியுது? ஆனா இது எப்படி உருவாக்கப்படுகிறது? அந்த அன்பு,
அந்த அந்யோன்யம், அந்த சந்தோஷம், உங்க எல்லாவற்றையும் மறந்து, அதனாலதான் பாருங்க, ஆதாம் ஏவாளை அறிந்தான், அதன் பிறகு அவள் என்ன செய்தால், கர்ப்பவதி ஆனால் சொல்லப்பட்டிருக்கும். ஏன் அறிந்தான் சொல்லப்பட்டிருக்கு? அப்ப அறிகிறதுன்றது எதோடு ஒப்பிடப்படுகிறது? அறிகுதல் என்று சொல்லப்படுவது உறவோடு ஒப்பிடப்படுகிறது. அப்ப தேவனோடு நமக்கு இருக்கிற உறவுக்கும் இந்த உறவுக்கும் மிகப்பெரிய சம்பந்தம் இருக்கு. எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப நல்லா கவனிங்க, ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில எனக்கு எப்ப வேலை கிடைக்கும், எப்ப எனக்கு கல்யாணம் ஆகும், எப்ப எனக்கு நல்வாழ்க்கை கிடைக்கும், எப்ப நான் வீட்டை கட்டுவேன், எப்ப நான் உயர்வேன், இந்த எண்ணத்தெல்லாம் மறந்துட்டு பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் ஐக்கியமா இருப்பதற்கு என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவன் என்று சொல்லி அவரை நேசிப்பதில், அவரை அனுபவிக்கிறதுல, அவரை டேஸ்ட் பண்ணுவதில், அவரோடு வாழ்வதில் எந்த ஒரு தேவ பிள்ளை ஆழமான ஒரு உறவு கொள்ளுகிறானோ அவன் வாழ்க்கையிலே அழகா, அருமையா, அற்புதமா சகல விதமான ஆசீர்வாதங்கள் அழகா அது நிறைவேறப்பட்டு கொண்டே இருக்கும், நடந்துகிட்டே இருக்கும். அதான் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய அந்த ஐக்கியத்தை, ஃபெலோஷிப்பை சொல்றாரு. அந்த கனெக்ஷன்ல இருங்க, அந்த ஐக்கியத்தில் இருங்க, அந்த உறவுல இருங்க. அந்த கனெக்ஷனையும் அந்த ஐக்கியத்திலும் அந்த உறவுல நீங்க இருப்பீர்களே, ஆனால் இவைகள் எல்லாம் அந்த டிராவல்ல, அந்த ப்ராசஸ்ல உங்களுக்கு கூட கூட்ட கொடுக்கப்படும். உங்களுக்கு வந்துட்டு சத்ருடைய விஷயம் என்ன தெரியுங்களா? உங்க மைண்ட அவரோடு கூட இருக்கக்கூடிய கனெக்ஷன் இந்த திசை திருப்பி வேற பக்கமா சேனல் திருப்புறான். ஊழியம், சில பேர்ல ஊழியம் ஊழியன் ஊழியன் பார்த்து குடும்பத்தை விட்டுருவாங்க. ஊழியம் ஊழியன் சொல்லிட்டு சமயம் விட்டுருவாங்க. எங்க பாரு சார் இருக்கிறாரு, சார் வந்து பாத்தீங்கன்னா மதுரையில் இருப்பார், கன்வென்ஷன் மீட்டிங். சண்டே எங்க பாஸ்டர், சண்டே இங்க இல்ல, வேற ஒரு ஊருக்கு போயிட்டாரு. ஊழியம் அங்க மீட்டிங், இங்க மீட்டிங். பிசாசு பாருங்க சும்மா இருக்க மாட்டோம், வேலையை கொடுத்துட்டு ஓட வைப்போம். ஓடு 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 நச்சரிச்சு ஏதாச்சும் ஒரு டென்ஷன் பண்ணி நமக்கு என்ன திரும்ப திருப்தி இருக்கும்? பரவாயில்ல, ஆண்டவருக்காக நம்ம என்ன பண்றோம்? இது அவர் விரும்புறதே இல்லை. அவர் தான் திரும்ப சொல்றாரு, என் கூட உட்காருன்றாரு, என் பக்கத்துல உட்காருன்றாரு, என் கூட பேசு. எங்க ஓடுற? பக்கத்துல பாத்துக்கிறீங்க. எங்க ஓடுறீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வேதம் சொல்லுகிறது, ஏனோக்கு மனைவி பிள்ளைகள் பெற்று எல்லாம் பண்ணி குடும்ப வாழ்க்கையில தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தா. நம்ம சொல்றோம், சில மொழிபெயர்ப்புல சொல்லப்பட்டு தேவனோடு உட்கார்ந்துட்டு இருந்தானா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் கூட நீங்க உட்கார்றதுல தான் அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் எங்க இருக்கிறார்? பிதாவாகிய தேவன் எங்க இருக்கிறார்? பரலோகம், காணப்படாத உலகம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறார்? குமாரனாகி இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறார்? அவர் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. பக்கத்துல பார்த்துக்கலங்க, நீங்க எங்க கீறீங்க? சைமல்டேனியஸா அட் அ டைம்ல அங்க இருக்கிறீங்க. அப்பனா அங்க எந்த அளவுக்கு அந்த உறவுல நீங்க பரிபாலனை செய்கிறீர்களோ அந்த தாக்கம் தான் இந்த உலகத்திலே உங்கள் வாழ்விலே வெளிப்பட ஆரம்பிக்கும். இப்போ இவர்தான் இயேசு கிறிஸ்து. இவர் யாரு? இயேசு கிறிஸ்து. இவர் வந்து மனுமக்கள். இவர் யாரு? முழு மனுக்குலம், முழு சமுதாயம். மனுஷனை படைச்சிட்டு காண்கின்றவைகள் காணப்படாதவைகள் எல்லாவற்றையும் வார்த்தை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? தாங்கிக்கிட்டு இருக்கு. எத்தனை பேருக்கு புரியுது? சகலமும் வார்த்தையினால் தான் உண்டாச்சு. வார்த்தை தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? எல்லாத்தையும். மனுக்குலத்தை யார் தாங்கிக்கிட்டு இருக்கிறது? வார்த்தையாக இவர் தான் தாங்கிக்கிட்டு இருக்காரு. ஐயா இப்படி இப்படி தாங்குங்க பார்க்கலாம், சும்மா இப்படி, அவ்வளவுதான் அவ்வளவுதான், அது போதும் அது போதும். இவர் தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? இவர் தான் தாங்கிக்கிட்டு இருக்கார். இவர் மனுக்குலத்தை என்ன செய்து கொண்டிருக்கிறார்? மனுக்குலத்தை தாங்கி கொண்டிருக்கிறார். எப்போ? ஆதாம் வந்து நல்லவனா இருக்கும் போது தாங்கினாரு. உழுந்து போனதுக்கு அப்புறம் விட்டு போட்டாரு. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். விட்டு போயிட்டா, விட்டுட்டாருன்னா மனுக்குலமே உலகத்துல இருக்காது. எத்தனை பேருக்கு புரியுது? அவர் தாங்கிறதுனால தான் எல்லாமே இன்னைக்கு செயல்பட்டு கொண்டு இருக்கிறது, ப்ராசஸ்ல போயிட்டு இருக்கு. அப்ப மனுஷன் விழுகை என்பது எங்க எங்க விழுந்து போனா? அவர் தாங்கிக்கிட்டு இருக்கிறார்ல, தாங்கிக்கிட்டு இருக்கிறார்ல, அதே இடத்துல தான் மனுஷன் விழுந்து போனான். இப்ப மனுஷன் அவர் தாங்கி கொண்டிருக்கிறார். இப்ப மனுஷன் அவர் தாங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, வார்த்தையான தேவன் இப்ப என்ன ஆகிறாரு? மாம்சமாய் மாறுகிறார். வார்த்தையான தேவன் என்னவாகிறார்?
இப்போது இங்க பாருங்களேன், ஒரு ரெட் இருந்தா நல்லா இருந்திருக்கும். இயேசு கிறிஸ்து ரெட் தானே போடுவார். சரி, இந்த ஜீசஸ்க்கு பச்சை இருக்கு. இவர் தான் ஜீசஸ். இந்த இயேசு இது ஒரு அடையாளம். என்ன அடையாளம்னா, வார்த்தையான தேவன் என்னவானார்? மாம்சமானார். மாம்சமாகும் போது மனுக்குலம் எப்படி இருக்கு? விழுந்து போச்சு. ரைட் தான், மாம்சத்துல இருக்கு. மாம்சத்துல இருக்கிற இந்த மனுக்குலத்தை சேர்த்து கொள்ளும்படியாகத்தான் மனுஷனா வராரு. வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரா இருக்க இவரும் என்னவானார்? அவங்கள போலவே மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார். இப்ப ரெண்டு பேரும் என்ன பண்றீங்கன்னா, மாம்சமானதுனால அணைத்துக் கொள்ளுங்கள். அவர் நம்மை போலவே சோதிக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக நம்மோடு கூட மாம்சத்தில் மாம்சமாக நம்மோடு கூட இணைந்து விட்டார். இதுதான் நடந்தது. இப்போ இப்படி நடந்ததுனால நல்லா கவனிங்க, பவுல் சொல்றாரு, தெளிவா சொல்றாரு, கிறிஸ்துவோடு கூட நான் என்னவானே? சிலுவையில் அறையப்பட்ட. இதுதான் இங்க நடக்குது. புரியுதா உங்களுக்கு? சிலுவையில் அறையப்பட்டது யாரு? கிறிஸ்து. அப்ப பவுல் பொய் சொல்றாரா? பவுல் உண்மையாவே இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் போது அங்க பவுல் இல்லவே இல்ல. ஆனா பவுல் பொய் சொல்றாரா? கலாத்தியர் 2:20 நினைக்கிறேன். அங்க சொல்றாரு, கிறிஸ்துவோடு கூடவே நான் சிலுவையில் அறையப்பட்டேன், ஆகிலும் பிழைத்திருக்கிறேன், நான் அல்ல கிறிஸ்துவே பிழைச்சிருக்கிறாருன்னு சொன்னா நல்லா கவனிங்க. இவங்க ரெண்டு பேருமே ஒன்னானதுனால இவருக்கு என்னெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் இவருக்கும் நடக்குது. எத்தனை பேருக்கு புரியுது? இவர் அறையப்பட்டால் இவரும் அறையப்படுகிறார். இவர் உயிர் தெழுந்தால் இவரும் உயிர் தெழுகிறார். இவர் பிழைத்திருக்கிறார் என்று சொன்னால் இவரும் பிழைத்திருக்கிறார். இப்ப பாருங்க, 2 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 5:14 வாசிங்க. கிறிஸ்துவினுடைய அன்பு, நன்றாக கவனிங்கள், கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. தெரியுதா? அன்பு. இத பார்த்து நீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க. இந்த அன்பு நெருக்கி ஏவுற மாதிரி தெரியல எனக்கு. என்ன தொற்றாதீங்க அப்படின்ற மாதிரி இவர் இருக்கிறாரு. ஐயா, இவ்வளவு கஷ்டம் அவரை பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு. இன்னைக்கு சிஸ்டர் மேகல் வரல நினைக்கிறேன், இல்லைன்னா அவங்கள வச்சே டெமோ பண்ணி காட்டியிருப்பேன். சரி, நல்ல கவனிங்க. இந்த அன்பு, கிறிஸ்துவின் அன்பு என்ன பண்ணுது? மாம்சமாகி நம்மை நெருக்கி. இந்த அன்பு வா வான்னு கூப்பிடுது நம்மள. மகனே நீ வா, நீ ஓடுறதெல்லாம் போத, நீ வா, என் அன்பு உனக்காக காத்துட்டு இருக்கு, என்னோட பழகு, என்னோட நீ உட்கார், என்னோட நீ பேசு, நான் உன்னோட நடக்க விரும்புறேன். அன்பு, பவுல் சொல்றாரு, அந்த அன்பு எங்களை, நாங்க இல்ல, அந்த அன்பு எங்களை அழைக்குது, அந்த அன்பு நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்தார். நல்ல கவனிங்க, மனு குலத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்காகவும் இவர் ஒருவர் மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள், எல்லாரும் மரித்தார்கள் என்று சொல்லப்பட்டு. இப்ப வசனம் எத்தனை பேருக்கு புரியுது? கவனிங்க, எல்லாருக்காக யாரு மரிச்சா? இவர் தானே மரிச்சார். இவர் மரிச்சதுனால வசனம் என்ன சொல்லுது? எல்லாரும் அவுட்டு. புரியுதா உங்களுக்கு? இந்த மகிமையான தேவன் மாம்சமாகி மனிதனோடு இணைந்ததுனால அவருடைய மரணம் எல்லாருடைய வாழ்க்கையிலே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்போ என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இவர் மாத்திரம் மரிக்கல, முழு மனுக்குலமும் மரிக்கப்பட்டு விட்டது, அவரோடு சேர்க்கப்பட்டு விட்டது, அவரோடு ஒப்புரவாக்கப்பட்டு விட்டது, அவரோடு ஐக்கியமாகி விட்டது, அவரோடு ஒரு நெருக்கமான ஒரு உறவை பரிபாலனை செய்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு புரியுது? இப்ப என்ன நடக்குது? பிதா இங்க சிங்காசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய வலது பாரிசத்துல வாங்க, அதை எடுத்துட்டா மேட்டர் முடிஞ்சு போச்சு. நீங்க உட்கார்ந்து உங்க மடி மேல அவர் உட்கார வைக்கிறீங்க. ஐயா அங்கல்ல, மடி மேல. ஐயா அவர் தோல் மேல கை விட்டுருங்க. அப்படி உங்களை யார் விட்டது? பரலோகத்துல இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்த மாட்டீங்களா? சிங்காசனத்துல பிதா உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, பக்கத்துல குமாரனாகிய கிறிஸ்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. எபேசியரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2:7 வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள்
நம்மை, நன்றை கவனிங்கள், வசனத்தை நல்லா கவனிங்கள். கிறிஸ்து இயேசு, இவர்தான் வார்த்தை என்ற கிறிஸ்து இயேசு. கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் மனுக்குலமாகிய நம்மை அவரோடு கூட எழுப்பி. இப்போ முன்னாடி ஒரு வசனத்தை வாசிச்சோம், என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவரோடு கூட நாம் மரித்தோம். இப்போ என்னாச்சு? அவர் உயிர் தெழுந்ததுனால அவரோடு கூட நம்மை எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். பிதாவாகிய தேவனுக்கு பக்கத்துல குமாரனா இயேசு கிறிஸ்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. அது பக்கத்துல ஒரு சேர் போட்டு நம்மள உட்கார வைக்கல, அவரோடு கூட மடியில உட்கார வச்சிட்டு இருக்காரு. மடியிலே அமர்ந்து கொண்டிருக்கிறோம். தனியா ஒரு சேர் நமக்கு போடல. வசனத்தை புரியுதா உங்களுக்கு? அவரோடு கூட நாம் நம்ம என்ன பண்ணி இருக்கிறாரு? உட்கார வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. பிதாவும் குமாரன் எப்படி பண்றாங்க? கையை பிடிச்சிட்டு இருக்காங்களே, அவங்க மட்டும் கையை பிடிக்கல, கூட இதே கையில 3 பேரும் இணைக்கப்பட்டிருக்கிற ஒரு பாக்கியம் தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. நல்லா கவனிங்க. சைமல்டேனியஸா அட் அ டைம்ல இதே நிலையில தான் நீங்க ஆவில இருக்கீங்க. அதே போல மாம்சத்துல இந்த உலகத்துல இன்னைக்கு 33 திருவள்ளுவர் ஸ்ட்ரீட்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க. எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ உங்க ஸ்பிரிட்ல இங்க தான் உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க. மாம்சத்துல இங்கே நீங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க. அப்ப நன்றை கவனிங்கள். காணப்படுகிறவைகள் நித்தியமானவைகள், காணப்படாதவைகள் அநித்தியமானவைகள். காணப்படுகிற வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடிய மேன்மை, சிறப்பு, உயர்வு, கணம் உச்சிதமானது. அப்படிப்பட்ட ஐக்கியத்தில் இருக்கிறோம். இந்த ஐக்கியத்தை என்னைக்கு நம்ம புரிஞ்சு பிதாவாகிய தேவன் அறிகிற அறிவில, குமாரனா இயேசு அறிகிற அறிவில விருத்தி அடைங்க, அறிகிற அறிவில பெருங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. எந்த அறிவு அது? இந்த அறிவு. உன்னை 7ஆம் அறிவு 8ஆம் அறிவு இல்ல இல்ல, இந்த அறிவு. நான் எங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறேன்? அவங்க கூட உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். அந்த ஐக்கியத்துல, அந்த இணைப்புல தேவன் என்னை இணைத்து விட்டார் என்ற உறவிலே நான் சங்கமித்துக் கொண்டிருக்கிறேன் என்ற சிந்தையோடு, ஒப்புரவாக்கப்பட்ட சிந்தையோடு வாழ்வதுதான் புதிய ஏற்பாட்டு சபையினுடைய பெரிய சத்தியம். இதை கைட்டுறதுக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கு. உங்களை என்னையா அவர் கைட்ட முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்துல, அப்படிப்பட்ட ஒரு சிறப்புல, அப்படிப்பட்ட மகிமையில, உன்னதத்திலே அவரோடு கூட நம்மை மரிக்கவும் செய்து, நம்மை உயிர்க்கவும் செய்து, அவரோடு கூட உட்கார வைத்து விட்டார். அந்த பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை அறிவிப்பதுதான் புதிய உடன்படிக்கையின் சபையினுடைய சத்தியம். ஆகவேதான் பவுல் சொல்லுகிறார், இந்த ஒப்புரவாகக்கூடிய ஊழியம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டதுனால மறுபடியும் சபையில பிரசங்கம் என்ன? ஒப்புரவாகுங்கள். ஆவில அங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியல? அது ஆவில இருக்கிறேன்னு சொல்லி தெரியல. எங்க பிரச்சனை? புத்தியில பிரச்சனை, மைண்ட்ல பிரச்சனை, எண்ணத்துல பிரச்சனை. அந்த எண்ணம் தெளிவாகிறதுக்காக தான் இப்படி டெமோலாம் பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு. எதுக்கு காட்டுறோம்? என் மன கண்கள் திறக்கப்பட வேணும். பொல்லாங்கிலிருந்து என்னை அவர் விடுதலை ஆக்கி இருக்கிறார். அவருடைய மகனாக என்னை மாற்றி இருக்கிறார். நான் இனி பாவி அல்ல, அவருடைய பிள்ளையா இருக்கிறேன். என்னுடைய மனம், எண்ணம், சிந்தை எல்லாம் நான் அவருடைய மகன், நான் அவருடைய பிள்ளை. அந்த எண்ணமும் அந்த சிந்தையும் உங்கள் வாழ்வில் ஆழமா இருக்குமே ஆனால் ஆச்சரியப்படுவீங்க. உங்க வாழ்க்கை ஜெயமா இருக்காது, உங்க வாழ்க்கையெல்லாம் ஜெயமா இருக்கும். நீங்க போகிற பாதை ஜெயமா இருக்காது, நீங்க போகிற பாதையெல்லாம் ஜெயமா இருக்கும். நீங்க இருக்கிற இடம் ஜெயமா இருக்காது, நீங்க இருக்கிற இடமெல்லாம் ஜெயமா இருக்கும். அதான் பவுல் சொல்றாரு, ஜெபம் பண்ண போற புஷ்கன் எங்க போயிடுறாரு? அவரு ஆவில போயிடுறேன். அது எனக்கே தெரியல. ஆவில நான் அப்படியே ஜெபம் பண்றேன். எங்க போயிடுறேன்? நான் ஆவில இருந்தேன், மாம்சத்துல இருந்தேன், எனக்கு தெரியல. எத்தனை பேர் சொல்றீங்க? அந்த அனுபவத்தை உங்களுக்கும் எனக்கும் தர தேவன் விரும்புகிறார். இந்த உலகத்திலே பரலோக மகிமை, பரலோக வல்லமை, பரலோக ஆசீர்வாதம் பெற்று வாடுகிற ஒரு வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனசுல பல தடை, ஆண்டவரை பற்றி தப்பான அபிப்பிராயங்கள் எல்லாவற்றையும் கலைந்து விடுங்கள். அன்பை மாத்திரம், ஐக்கியத்தை மாத்திரம் ஆழமாய் அதை அறிந்து கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள், ஒப்புரவாகுங்கள். ஆச்சரியப்படுவீங்க. அதனுடைய தாக்கம் உங்கள் வாழ்வின் எல்லா பகுதிகளிலேயும் வெளிப்பட ஆரம்பிக்கும். கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிப்போம்.